வணக்கம். சித்தகன் உணவை மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு ஓரளவுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு கீரையை பற்றி பார்க்கலாம். முள்ளிக்கீரை. முள்ளிக்கீரை வந்து குப்பைக்கீரை மாதிரியே, குப்பை மேனி கீரை மாதிரியே எங்கே பார்த்தாலும் வளர்ந்து கிடக்கிற கீரை தான். கிராமப்புறங்களில் வந்து இந்த குப்பைக்கீரை, முள்ளிக்கீரை, மூக்கரட்டைக்கீரை 3 கீரையும் சேர்த்து ஒரு கலவை கீரையாக ஆக்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த முள்ளிக்கீரையில் வந்து அவ்வளோ நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிற கீரை முள்ளிக்கீரை. முள்ளிக்கீரை வந்து சாதாரணமாக ஒரு 2 அடி மட்டும் வளருங்க. அதோட காம்பு தண்டெல்லாம் லைட்டு ரெட்டாக இருக்கும். அதோட நுனி, அதாவது இலையில நுனியில் வந்து ஒரு சிறிய அதாவது விதை மாதிரி, அதாவது ஒரு ஊசி மாதிரி இருக்கும், கோணூசி மாதிரி இருக்கும். அதில் தான் விதை இருக்கும். அதனால் அதை முற்றின பிறகு அந்த விதையை கீழே அதை தூவிடும். அதுக்கப்புறம் அதை வந்து அடுத்தடுத்த கீரைகள் வளர ஆரம்பிச்சோம் நிறைய. இதனோட காம்பு தண்டில் வந்து ஒரு சென்டிமீட்டர் அளவு வந்து ஒரு முள் இருக்கும். அதனால தான் நிறைய முட்கள் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் முள்ளிக்கீரை அப்படின்னு வந்துச்சு. இந்த முள்ளிக்கீரையை எப்படி இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு இருக்குது, அதை நம்ம எப்படி முறைப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களில் பார்த்துக்கிட்டே வரலாம். ஒரு சிலருக்கு தீராத வயிற்று வலி இருக்கும் பாருங்களேன். காரணமே இல்லாமல் இருக்கும். எவ்வளோ நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் அந்த வயிற்று வலிக்கு காரணம் தெரியாது. எந்த பிரச்சனையும் இல்லாமையே வயிற்று வலி இருக்கும் ஒரு சிலருக்கு. இந்த வயிற்று வலி இருக்கிறவங்க வந்து இந்த முள்ளிக்கீரையோட வேர் ஒரு 5 கீரை தண்டை மட்டும் எடுத்துட்டு, அதில் உள்ள 5 கீரையோட கீழே உள்ள வேரை நல்லா எடுத்துட்டு அம்மியில் வச்சு அரைச்சி அதோட சேர்த்து ஓமத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கஷாயம் மாதிரி ஆக்கி இவங்க குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு 5 டேஸ்க்கு குடிச்சிட்டு வந்தாலே இந்த வீக்கம் வந்து நல்லா குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த வேரை வந்து நல்லா நச்சுட்டு சாதம் வடித்த கஞ்சியும் இந்த வேரோட சாறு, அதுக்கப்புறம் சாம்பல், இதை 3த்தையும் கலந்து என் உடம்புல எங்கேயாவது கரைய முடியாத கட்டி ஏதாவது இருந்ததுன்னா அந்த கட்டியில் மேலே பற்று மாதிரி போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டேஸ்லேயே அந்த கட்டி வந்து நல்லா பழுத்து உடஞ்சிரும். அடுத்தது வந்து இந்த முள்ளிக்கீரையை வந்து கீரையை மட்டும் எடுத்து நல்லா 2 கைப்பிடி அளவு கீரையை மட்டும் எடுத்துட்டு நல்லா நச்சுட்டு அதோட சாறு எடுத்து மிளகு ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இதோட சூப்பு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் ஃபுல்லாகவே குறைஞ்சிரும். இந்த சூப்பு வந்து உடம்பு இழைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த முள்ளிக்கீரையை வந்து அதாவது நேச்சுரலாக நம்ம உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா முள்ளிக்கீரை கிடச்சிது அப்படின்னா அந்த இலையோட கீரையை எடுத்து நல்லா சாறு பிழிஞ்சிட்டு மிளகு சீரகத்தோட சூப்பு செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல உள்ள கொழுப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் குறைஞ்சிரும். அடுத்தது இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, தொப்பை குறையிறதுக்கு வந்து முள்ளிக்கீரை சாற்றில் வந்து நெல்லிக்காயை நல்லா, பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் நல்லா அந்த சாற்றில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சுட்டு அதை பொடி செய்து வச்சுக்கிட்டு காலை மாலை 2 வேளையும் அந்த தூளை வந்து விதவிதப்பான தண்ணீரில் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றில் உள்ள தொப்பைன்னு சொல்கிற தொப்பையில் உள்ள அவ்வளோ ஃபேட்டும் கரையை போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அடுத்தது இந்த முள்ளிக்கீரையோட சாறை மட்டும் எடுத்துட்டு அதில் வந்து கொல்லை ஊற வச்சு அதையும் இதுமாரி நிழலில் உலர்த்தியோ வெயிலில் உலர்த்தியோ அதை வந்து பொடி செய்து வச்சுக்கிட்டு இந்த கொல்லை வந்து கீரையோட சாற்றில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து காய வச்சுட்டு அதை பொடி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் உடம்பு குறைக்கிறதுக்கு, பொதுவாக உடம்புல உள்ள ஃபேட்டு குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொள்ளு சாப்பிட்டாலே உடம்புல உள்ள ஃபேட்டு குறைஞ்சிரும் இல்லையா. இதோட சேர்த்து இந்த முள்ளிக்கீரையும் சேர்த்து அந்த சாரில் கலந்து சாப்பிடும் போது நம்ம உடம்புல உள்ள ஃபேட்டு வந்து சீக்கிரமாக குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கலவைக்கீரையா, மூக்கிரட்டைக்கீரை, முள்ளிக்கீரை, குப்பைக்கீரை 3 சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. குழந்தைகளுக்கு இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, அதுவும் அவங்களுக்கு வந்து நாக்குப்பூச்சி இருக்கும், வயிற்றில் வந்து சில புழுக்கள் இருக்கும், குடற்புண்ணுலாம் நிறைய வர சான்சஸ் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இந்த முள்ளிக்கீரையை மட்டும் கொஞ்சம் எடுத்து பைத்தம்பருப்பு போட்டு சமைத்து மதிய உணவுக்கு சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முதல் 3 டேஸ் மட்டும் போதுமானது. அதேமாரி குழந்தை பெற்ற தாய்மார்கள் வந்து பால் சுரக்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்கு இந்த முள்ளிக்கீரையை பைத்தம்பருப்போடு சேர்த்து 15 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பால் வந்து நல்லாவே சுரக்கும். பசி எடுக்கலை, பசி மந்தமாக இருக்குது, அதாவது பசிக்குங்கிற சென்சேஷனே இல்லை, ரொம்ப நாளாக, அதாவது 2-3 நாள் ஆனாலும் பசியே எடுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த முள்ளிக்கீரை சாரோட மிளகு சீரகம் சூப்பு போட்டு குடித்தாங்க அப்படின்னா நல்லா பசி எடுக்கும், அஜீரண கோளாறும் நீங்கிடும். முள்ளிக்கீரை எங்கேயாவது கிடச்சிதுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் காட்டுறோம். முள்ளிக்கீரை கிடச்சிது அப்படின்னா அதுவும் கிராமப்புறங்களில் நிறையவே இருக்கும். அது எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்த்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு கீரையிலேருந்தே நமக்கு அந்த இலையோட நுனியிலேருந்து வர விதையிலேயே பல கீரைகள் செடிகள் நமக்கு கிடச்சிடும். ஸோ முள்ளிக்கீரை வாங்கி கீரைக்காரமாட்ட சொல்லி வாங்கினாலும் சரி, அது எங்கேயாவது வேறு ஏதாவது செடி கிடச்சதுனாலும் நம்ம வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா முள்ளிக்கீரை வந்து நமக்கு தாராளமாக போதுமான அளவு கிடச்சிடும். இந்த முள்ளிக்கீரை கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி முறைப்படி நம்ம சாப்பிட்டோம்னா அதோட ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடச்சிடும்.
ஆரோக்கியமாக வாழணும். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேர் இந்த